me far away. Play these little games. So hey guys, I am Kavish. So in the video நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா HW22 Smartwatch unboxing. So நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரெண்டு Smartwatch unboxing போட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா Y68 Smartwatch and W26 Plus Smartwatch. So இந்த வீடியோ நம்ம unbox பண்ண போறது இந்த HW22 Smartwatch and box மேலே வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். And முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்ல இருக்க வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. And இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீரீஸ் 6 ஸ்பேஸ் அலுமினியம் கேஸ் 45mm கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் இன்றைக்கி பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துட்டு ஸ்மார்ட் வாட்ச்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் நினைக்கிறேன் நிறையா பிங்க், ரெட், ப்ளூ அந்த மாதிரி கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னுக்கு மேலே நல்லா இருக்குது, செஞ்சுருக்காங்க வேறு லெவலில். அண்ட் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஷிஃப்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ச் விட்டு ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரும் பிளாக் கலர்லேயும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ச் விளங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா HW22 வேர் ஃபிட் ப்ரோன்னு அன்றைக்கி ஒரு பொலித்தீனில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதையும் வெளியே எடுத்துடலாம். அந்த கவரை வெளியே எடுத்துகிட்டு துளுக்கால போட்டு நிற்கிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்ச் இருக்குது அண்ட் இன்றைக்கி சார்ஜர் இருக்குது. இந்த வாட்சுக்கு சார்ஜர் நினைக்கிறேன் கவர் மாதிரி நம்ம அடியில் தான் போட்டணும். W26ல இந்த ரெண்டு பின்னு மட்டும் உள்ள மாதிரி ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நான் இன்றைக்கி ஓரமாக வச்சிடுறேன். அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா வாட்சிங் இன்றைக்கி இருக்குது. ஸோ வாட்ச் மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ராப் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேலே வேறு லெவலில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்குன்னா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டேன். அண்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பொலித்தீன் ட்ராப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பஞ்ச் ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ச் டு யூஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க சைனீஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும். ஸோ நம்ம இதுக்கு வச்சுட்டு பாக்ஸ் ஒரு கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் சார்ஜரோட. அண்ட் இப்போ நம்ம இதில் உள்ள அந்த பொலித்தீன் இல்லை, இது ஒரு பிளாஸ்டிக் கிராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அண்டு வாட்ச் மேலே வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் W26லேயும் மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு வாட்ச். அண்ட் மேலே பின்னுக்கு நல்ல செம்ம ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வாட்ச் ஆன் பண்ணோன்னே ஒன்று ஆயிடுச்சு, சின்ன சவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. மற்ற மாதிரி லோடெல்லாம் ஆகலை, டிரெக்டாக ஃபோன் வாட்ச் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு லைவ் வால் பேப்பர் போட்டிருக்காங்க. ஜெலிஃபிஷ் ஒன்று இப்படி போயிட்டு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வேறு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இங்கே பாக்ஸில் முன்னே கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணும். ஸோ வந்துடுச்சு. ஸ்டைல் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2, 3, 4, 5 அண்ட் 6வது கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கஸ்டமாக வேறு போட்டுக்கலாம். அது இந்த ஆப்பு கனெக்ட் பண்ணிட்டு முன்னுக்கு போகலாம். அண்ட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா டேட், டைம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ண அந்த யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் மேலேருந்து அப்படி கீழே ஸ்வைப் பண்ணால் அண்ட் ப்ளூடூத் அண்ட் பிரைட்னஸ் அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ்க்கு டிரெக்டாக போகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி போய்க்கலாம் அந்த எங்கனிக்குள்ள க்ரவுண்ட் பட்டனை யூஸ் பண்ணி. ஸோ நம்மளுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 25% இருக்குன்னு டேட் டைம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ பனி அந்த ஸ்வைப் பண்ணால் அந்த மெசேஜஸ் நம்ம இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர்ற மெசேஜஸ் எனக்கு காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ சைட்ஸ் பண்ணால் எனக்கு ஆர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உண்மையிலே வேறு லெவலில் சென்சர் இருக்குது. அண்ட் இன்றைக்கி சும்மா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. நம்ம கையை எப்படி பக்கத்து வச்சோன்னு பாருங்களேன், க்ரீன் கலரில் விட்டுவிட்டு வருது பார்த்தீங்கன்னா. இப்போ கையை எடுத்துட்டோன்னா அது ஓட்டோவாக நின்றுடும். ஸோ நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம் ஆர்ட் ரேட் சென்சரை. ஸோ இன்னும் கொஞ்சம் சைடில் ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். டேட்டான்னு கொடுத்துட்டு நம்மகிட்ட அந்த எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், ஸ்டெப்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு நாளுக்கு நம்மளுக்கு இதில் அடிஷ்னலாக வெதர் கொடுத்துருக்காங்க. வேறு நம்ம இதில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை சும்மா ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மறுபடியும் இந்த க்ரௌனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டைல் வாட்ச் மெனுக்கு வந்துடும். அண்ட் இது உண்மையிலே ஸ்டக் ஆகாமல் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது.
அண்ட் W26 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக யூஸ் பண்ண மாதிரி டக்குன்னு யூஸ் ஆகுது. அண்ட் இதில் உண்மையிலுமே ஸ்ட்ரக்கே இல்லை, உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இல்லைனா உண்மையிலே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஐக்கன்ஸும் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மறுபடியும் இந்த டபுள் திறக்க அமுக்குனிங்கன்னா அந்த வாட்ச் மெனு ஸ்டைல் மாறும். பார்த்திங்கன்னா அழகாக இதாகுது. நம்மளுக்கு இதில் எக்ஸசைஸ் அந்த இதெல்லாம் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா 9 ஆப் ஸ்டைலுக்கு மாறும். அண்ட் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்மார்ட் ஸ்டைலுக்கு வந்துடும். அண்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லணும். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல். கர்வ் டிஸ்பிளேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்குது நம்மளுக்கு எட்ஜிலேருந்து பார்க்கவே எல்லாம். அண்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம இதை ஆப்புக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பை நான் செகண்ட்ரி யூஸ் பண்ணுற டேப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் வேர் ஃபிட் ப்ரோ ஒன்று இருக்குது, வேர் ஃபிட் ப்ரோன்னு இருக்குது. நீங்கள் இதை ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வாட்சில் அந்த கியூஆர் கோடுங்க நீங்கள் இருக்கும் பாருங்கள். இந்த கியூஆர் கோடுங்க நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாட்சை கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூடூத்தை டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன், வைஃபையும் டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேட்டாவும் நீங்கள் வைஃபை இல்லாட்டி டேட்டாவும் டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அண்டுமே வேறு லெவலில் இருக்குது. பவர்ட் பை வேர் ஃபிட்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஆர்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகுது. அண்ட் வைஃபை ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிட்டு தான் அது யூஸ் பண்ணணும். ஏன்னா மெயில்னால் சைன்இன் ஆகணும், மெயிலில் நம்ம உள்ளுக்கு போகணும். அண்ட் லோட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த சாஃப்ட்வேர். டிரெக்டாக வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இந்த மெயிலில் சைன்இன் ஆகிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங் ஆனோடனே மெயிலில் சைன்இன் ஆக நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். முதல்ல கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ஹார்ட் ரேட்லாம் செக் பண்ணிட்டேன். ஹார்ட் ரேட்லாம் செக் பண்ணோன்னே ஆட்டோவாக இன்றைக்கி சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளட் ப்ரெஷர் வெயிட்டும் ஆட்டோவாக கல்குலேட் பண்ணிடுச்சு இது. அண்ட் வேறு நிறையா அது நம்ம இதில் உள்ள யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் இன்றைக்கி ஆட்டோவாக அதில் காட்டும். ஹார்ட் ரேட் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் காட்டும். அதாவது இருக்கிற நம்ம யூஸ் பண்ண வெயிட், அந்த ப்ளட், ஆக்சிஜன் மீட்டர் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது, ப்ரீத்திங் என்னமோ கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த மூச்சு பயிற்சி மாதிரி கிட்டத்தட்ட நம்மளோட அந்த சுவாசிக்கிற அந்த இதை கூட்டுறதுக்காக வைப்ரேட் ஆகுது வாட்ச். அந்த இதை ஆன் பண்ணோன்னே நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வாட்சை நான் எனக்கு வச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் நம்ம கஸ்டம் வாட்ச் ஃபேஷியல் ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். இதில் எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மீயை கிளிக் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் என் பேருங்க நீ காட்டுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதாக்குறதுக்கு ரிவார்ட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. இதில் சும்மா அந்த நடக்கிறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க அதில். ஸோ அது எதுவும் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ பார்த்தீங்கன்னா டிரெக்டாக டிவைஸை கிளிக் கொடுத்துட்டு நான் இப்போ ஆட் டிவைஸ் கொடுத்துட்றேன். நான் இப்போ ஆல்ரெடி நான் மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் போட்டேன். பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை டவுன்லோட் பண்ண சொல்லிச்சு, கட்டாயம் இல்லை. நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அக்ரீனு கொடுத்துட்றேன் இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா வாட்சை சர்ச் பண்ணுறது நம்ம வாட்ச்லேயும் இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்ப்போம் வாட்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைக்கே HW22 காட்டிடுச்சு. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வாட்சை கனெக்ட் ஆக போகுது, லோட் ஆகுது, பேரிங்னு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. கேரி அவுட்னு கொடுத்துட்றேன் அண்ட் ஐநோன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நல்லதாகுது. HW22 கனெக்ட்னு காட்டுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நம்ம அதில் மோர்ன்றது கிளிக் கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த அட்டும் போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. நான் அந்த அப்டேட் மறுபடியும் வந்துச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம் வாட்ச் கனெக்டில் இருக்கா, நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ வாட்ச் கனெக்டில் தான் இருக்குது, நம்ம இன்றைக்கி ஷோ பண்ணிக்கலாம். வாட்ச் கனெக்டில் தான் இருக்குது அண்ட் இன்றைக்கி சார்ஜும் காட்டுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு வாட்ச் ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பெய்ட்ஸ் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, $2 இருக்குது, வேறு நிறையா வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நம்ம இந்த ஃப்ரீ வாட்ச் ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கிளிக் கொடுக்குறேன், இன்ஸ்டாலிங். நம்ம டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணோம். பட் நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சில வேலை அப்டேட்னால சில வேலை ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ இன்ஸ்டாலிங்னு 5% இப்போ தான் 5% வந்திருக்கு, 7%. செம்ம டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நானும் இருந்தால் செம்ம டைம் ஒன்று எடுக்கணும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு இன்ஸ்டால் ஆக. ஸோ நான் அப்போதைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஃபேஸ் இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ மேலே வேறு லெவலில் இருக்குது அந்த வாட்ச் ஃபேஸ். இது ஆர்ட் நினைக்கிறேன், ஸ்குவிட் கேம் அந்த இது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரெட் லைட், க்ரீன் லைட்
அந்த இதில் விளையாடுற அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இது கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இது அடங்கும். அந்த கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்னு கடைசி 6ஆவதாக இருந்துச்சு, அதுக்கு தான் இது இருக்கும். என்ன ஹோல்ட் பண்ணணும்னு வருது இல்லை. ஸோ வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வேறு லெவலில் இருக்குது இந்த வாட்ச் ஃபேஸ். ஸோ இன்றைக்கி வச்சு நம்ம வேறு வாட்ச் ஃபேஸும் நம்ம இதில் சர்ச் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பெய்டு வாட்ச் ஃபேஸ் இருக்குது $1 அண்ட் இன்னும் இருக்குது வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் அனிமேட்டட் வால்பேப்பர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் மேலே வேறு லெவலில் இருக்குது. கிஃப்ட் இமேஜ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளும் இதில் கஸ்டமாகவும் வாட்ச் ஃபேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது கஸ்டமாக வாட்ச் ஃபேஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல், சும்மா அந்த ஸ்டைலே கொடுப்போம். ரெட் கலரில் கொடுத்துட்டு பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன். ஸோ சாரி காய்ஸ், என்னால் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் ஆட் பண்ண முடியல. பிகாஸ் ஸ்ட்ரக் ஆகுது கொஞ்சம், என்னோட இந்த டேப் ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ சாரி காய்ஸ். உங்கள்கிட்டையும் நல்ல இந்த பார்த்துங்க ஹேஸ் பின் ஸ்டாப்ட் ஒர்க்கிங் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி காய்ஸ், நீங்கள் உங்களோட நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்க ஒரு டேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இப்போ வாட்சில் எதோ ஓப்பன் ஆகட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாட்சில் பார்த்தீங்கன்னா வெதர் இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ உண்மையிலே இந்த வாட்சுட்டு இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த வாட்ச் உண்மையிலே எனக்கு நான் பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ரக் ஆகாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே டைப் பண்ணுறதுக்கெல்லாம் இலவாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீத் இன், வேறு என்னென்ன செட்டிங்ஸ்க்கு போய் நம்மளுக்கு ஒரு கேப்சர் கேமரா, வேறு ஆக்சிஜன் மீட்டர், வேறு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வாட்சில் இருக்குது. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் அதை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி நம்மளை கூட்டி குறைச்சிக்கலாம். சவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள வேறு லெவலில் இருக்கும் இதுலேயும். ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஆஃப் நம்ம இன்றைக்கி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு நம்ம எவ்வளோ நேரம் தூங்குவோம் அண்ட் அதெல்லாம் செக் பண்ணலாம். அண்ட் வேறு பார்த்திங்கன்னா மேலே வேறு லெவலில் தான் இருக்கும்னு சொல்லலாம். அந்த வாட்ச் மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதாகிடுச்சு. நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வாட்சுக்கு. ஸோ நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டு தான் அப்டேட் பண்ணணும். பிகாஸ் இதில் சார்ஜ் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 25% தான் இருக்குது சார்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் குவாலிட்டியெலாம் மேலே வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் காய்ஸ். ஸ்டெப் குவாலிட்டி மேலே வேறு லெவலில் இருக்குது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்ப்போம் வாட்ச் ஓட்டோ டிடெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வாட்ச் ஓட்டோ கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ வாட்ச் ஃபேஸ் நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டோம். வேறு இன்னும் எல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஜிபிஎஸும் ட்ராக் பண்ணிக்கலாம் அது மூலமாக. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு நிறையா இருக்குது. நம்மளுக்கு புஷ்அப்ஸ், நம்ம ஜிம் செய்யக்குள்ளே உள்ள எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஜிம் செய்யக்குள்ளே நம்மள இதில் பார்த்துக்கலாம். புஷ்அப்ஸ் அதுக்கெல்லாம் அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஆப் மாதிரி இருக்கக்குள்ளே நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொடுத்துருப்பாங்க இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்னால் ஃபுட்பால், சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம இதில் அவுட்டோருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிட் அப் அண்ட் ஒன்றில் தான் இருக்குது. நம்மளுக்கு பின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைட்டுருக்கு. நம்ம ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம கை இன்றைக்கி இருக்கிறது ஆட்டோ ஒன்று ஆகும். நம்ம முதல்ல பார்த்துட்டோம் ஹார்ட் ரேட் சென்சருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாகி தான் இருக்குது. ஸோ அது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வாட்சில் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த வாட்ச் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ காய்ஸ், இந்த வாட்சை நான் தராஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் உண்மையிலே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த வாட்சில் செம்மைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமாக வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. அண்ட் உண்மையிலே இந்த வாட்சில் பில் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வாட்சை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது. தராஸில் தான் நான் அந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் கீழே லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களும் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு அவிஷ். Bye-bye.